அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான அரிசி மாவு ரொட்டி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் போர்ட்டல் சைட். இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸுமே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. பட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸோ ஆசமாக இருந்துச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து அரிசி மாவு ரொட்டி. ரொம்ப பழங்காலத்தில் வந்து இதெல்லாம் நம்ம செஞ்ச ஒரு ரொட்டி தான். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நமக்கு போதே உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம அரிசி மாவு ரொட்டி வந்து கொஞ்சம் மெதுவாக கல் மாதிரி தான் இருக்கும். இது வந்து இப்படி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க வயசானவங்க கூட ஈஸியாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்போல்லாம் யார் வீட்லேயுமே செய்கிறதே இல்லை. இப்போ வந்து நம்ம செய்கிறோம், நம்மளே பார்த்து நீங்களும் செய்யணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஷ்மீர் மிளகா, நீங்கள் எந்த மிளகா வேணால் சேர்த்துக்கலாம். பட் காஞ்ச மிளகா தான் சேர்க்கணும். சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, இஞ்சி, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. புதினா கூட வந்து வேணாம், மல்லி மட்டுமே போதுமானது. இப்போ சேர்த்து இதை வந்து இந்த மாதிரி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து தேங்காய் பூ துருவி தான் வந்து தேங்காய் பூ போடணும். சில பேர் வந்து கீரி மிக்சியில் அரைச்சி போடுவோம். அதில் வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஒரு துருவின தேங்காய் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்துட்டு உங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்டில் வறுத்து அரைச்ச மாவு தான். கடை மாவும் சேர்க்கலாம். பட் வீட்டில் அரைச்சா அதுக்கான சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ வந்து மாவு சேர்த்தாச்சு. அந்த தேங்காய் துருவலோட மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம அந்த ஆல்ரெடி அரைச்ச மிக்சரும் இதில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நார்மலாக அரிசி மாவு வந்து பிணைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சுடு தண்ணி ஊற்றி பிணையணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து ஸ்பூனோட பின்பகுதி வச்சு கிளறணும். நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சூடாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி நல்லா அதை வந்து தேய்ச்சி விட்டுருங்க. அதையுமே நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு விட்டுருங்க. கை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை போட்டு எடுத்துடலாம். நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு போடுவோம் இல்லையா உருண்டை, அதே மாதிரியான உருண்டை வந்து போதுமானதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் வேணாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து அரிசி மாவு சப்பாத்தி அப்படிங்கிறனால அரிசி மாவு போட்டு தான் வந்து தேய்க்கணும். இல்லை அப்படின்னா பிஞ்சிரும், அது இல்லைனா கல்லோட ஒட்டிக்கும். இப்போ ஒரு வட்டமான பாக்ஸ் மூடி அது மாதிரி வச்சு கட் பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து முன்னாடி ஊற்றுங்க. இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.